புதிய வருஷத்தின் முதலாவது நாளிலே ஏசப்பாவை துதிச்சு அவரை பாடி அவருக்கு நம்ம காணிக்கை செலுத்த போகிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியோடு பாடுவோம். மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. தண்ணீரில மூழ்கின போதும் நீரே என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாம காத்து கொண்டீங்க. தண்ணீரில மூழ்கின போதும் நீரே என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாம காத்து கொண்டீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமை ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் மறைச்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் மறைச்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. எல்லாரும் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. எல்லாரும் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமை ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் இயேசுவை போற்றி. 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 ஆமா, இப்போ சபையின் சார்பாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் உரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை வாசிப்போமா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட்.
வாசிப்போம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்கம் 1093. நான் அதற்கு சுற்றிலும் ஆமே அக்கினி மதிலாயிருந்து ஆமே அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. நல்லா என் கூட திரும்ப சொல்லுங்க. நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து உங்கள் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வாட்டி சொல்லுவோமா? நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து உங்கள் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று எப்போதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அந்த காரியங்கள் தேவைப்படும் போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய புதிய வல்லமைகளை, புதிய நாமத்தை, புதிய மகத்துவமான காரியங்களை எப்போதும் தன்னுடைய ஜனங்களுக்காக வெளிப்படுத்துகிற தேவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பேர்ல தரிசனமானார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தில் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு? கர்த்தர் தரிசனமானார். ஏன் தரிசனமானார்? அந்த நாமத்தோட மகத்துவம் என்ன? ஆபிரகாம் நினச்சிக்கிட்டு இருந்தான் ஏசப்பாக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குற வல்லமை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே விஷயம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு அற்புதத்தை செய்யறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணாரு? தம்முடைய நாமத்தினுடைய மகத்துவத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தினாரு. என்ன பண்ணாரு? நான் உன் வாழ்க்கையில என்னால் எதையும் செய்ய முடியண்டா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு? அந்த நாமத்தின் மூலமாக அவருடைய வல்லமை எவ்வளோ பெரியது என்பதை அவர் என்ன பண்ணாரு? ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொன்னார், மோசேகிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாரு? நான் ஆபிரகாமுக்கிட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன்ற நாமத்தில் தரிசனமான, ஆனால் யெகோவா என்ற நாமத்தில் நான் இப்போ என்ன வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னாரு. என்னது? யெகோவா. ஏன் யெகோவான்ற பேர் அந்த இடத்துல புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? நல்லா பாருங்க. அப்போ யெகோவா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என் ஓங்கிய புயத்தினால நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். என்னது? என் ஓங்கிய புயத்தினால, என் வலது கரத்தினால உங்களை என்ன பண்ண போறேன்? மீட்டு எடுத்து யுத்தம் பண்ணி உங்களை மீட்டு எடுத்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராக உங்களை கொண்டு போய் விட போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? யெகோவா என்கிற அந்த மேலான நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த நாம வெளிப்பட்டதோட நோக்கம், மோசேயின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? 10 விதமான வாதைகளை வெளிப்படுத்தி, அவரே வானத்தையும் பூமியை உடைய தெய்வம், அவருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாம் அந்த சராசமும் இருக்குதுன்றத அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எல்லா ராஜ்யத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தரே தேவன் என்பதை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை உங்களுக்கு நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, என் பிள்ளைங்களுக்கு எப்பப்போ என்னென்ன தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? புதுசாக ஒரு வல்லமையை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார், புதுசாக ஒரு நாமத்தை கொடுப்பார், புதுசாக ஒரு மகிமையான காரியத்தை செய்வார். அப்போ இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போறான்னு சொன்னார்? நான் உங்களுக்கு அக்கினி மதிலாய் இருந்து உங்களை சுற்றிலும் நான் என்ன பண்ண போறேன்? நான் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்போ இன்னைக்கு என்ன வீட்டை சுற்றி எனக்கு சிசிடிவி கேமரா யாரு தான்? இப்போ ஏசப்பா தான். என் காம்பவுண்டு சிவர் யாரு தான்? இப்போ ஆமா, ஏசப்பாவை தாண்டி உங்களை யாரை தொட முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? இஸ்ரவேலை காக்கிறவர். ஆமா, அப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? இந்த வருஷம் நமக்கு என்ன பண்ண போறாரு? பாதுகாப்பு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதுவும் எப்படிப்பட்ட பாதுகாப்பு? அக்கினி மதினான பாதுகாப்பு. அல்லேலூயா. அந்த அக்கினி மதிலாய் நம்மளை சுற்றிலும் இருந்துக்கிட்டு கூடவே மகிமையாகவே இருப்பேன்னாரு. இதை தாண்டா என் பிள்ளைக்கு கொடுக்குற ஒரு பெரிய கணம். இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத ஒரு ராயல் பாதுகாப்பு. என்னது? ராயல் பாதுகாப்பு, விஐபி செக்யூரிட்டி. யாருக்கு கொடுக்குறாரு?
ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த விஐபி செக்யூரிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுனால என் வாழ்க்கையில என்னையா நடந்துற போகுது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தா, ஆண்டவர் சுருக்கமா ஒரு 5 காரியம் நிறைய கொடுத்தாரு. இந்த வாரத்துக்கு இது போதும், அடுத்த வாரத்துக்கு மீதி இருக்கிறத பார்ப்போம் அப்படின்னு ஒரு 5 காரியத்தை சுருக்கமா எடுத்து வந்திருக்கேன். என்னது? 5 காரியம். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அக்கினி மதிலா இருந்தா அவர் என்ன செய்வார்? அந்த அக்கினி மதில் இருக்கிற மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவனோட வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்ட மேலான காரியங்களை அனுமதிக்கிறார்? அவனோட வாழ்க்கையை எப்படி உயர்த்துகிறார் என்பதை கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். 1 ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17 21 வரைக்கும் வாசிங்க. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபோசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆமே. நல்லா கவனிங்க. இங்க முதலாவது அக்கினி அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற அந்த பலியில தேவன் அங்கீகரிக்கிற அந்த அக்கினி இறங்கும் போது, தேவ அக்கினி இறங்கும் போது வசனம் சொல்லுகிறது, அக்கினி சும்மா மட்டும் எரியல, பலியை மட்டும் அங்கீகரிக்கல, அவன் கொடுத்த ஆட்டை மட்டும் ஏற்றுக்கொண்டு கம்முன்னு அப்படியே கப்பு சிப்புன்னு போற தெய்வம் அவர் இல்லை. அவன் கொடுத்த ஆடு கொடுத்தான், மாடு கொடுத்தான், என்ன கொடுத்தானோ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஓகேப்பா டாட்டா பாய் பாயா சொல்லிட்டு போனாரு. என்ன சொன்னார்? டேய் உன் எல்லை இதுடா, உன் எல்லை இது, இந்த பக்கம் அது, இந்த பக்கம் இது, இந்த பக்கம் இது, இதெல்லாம் யாருது? இதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லி நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவனுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை அந்த இடத்துல கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அக்கினி மதிலா இருந்து உங்கள் நடுவில் நான் மகிமையா இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த வருஷத்துல நமக்கு என்ன கொடுக்க போகிறாராம்? அவர் வாக்கு தத்த பூமிகளை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். உன்னுடைய எல்லைகளை உனக்கு காட்ட போகிறார். உனக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்ல போகிறார். உன் வாழ்க்கையில நான் ஆயத்தம் பண்ண நன்மைகள் என்ன 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 என்பதை இந்த வருஷம் நீங்களும் நான் என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம் என்பதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண்கள் காணவும் இல்லை, சொல்லுங்க, காதுல கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. அவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காராம்? நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காராம். நல்லா பார்த்துங்க. கண்ணால பார்க்கல, காதால கேட்கல, நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை ஏசப்பா என்ன பண்ணியிருக்காராம்? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காராம். அதை இந்த வருஷத்துல உங்களுக்கு ஆயத்தம் பண்ணதை, உங்க வீட்டுக்காரம்மாக்கு ஆயத்தம் பண்ணதை, உங்க பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணதை, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஆயத்தம் பண்ணதை எல்லாத்தையும் புட்டு 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 என்ன பண்ண போறாரு? இந்த வருஷம் வைக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மேலான காரியம் என்ன? யாத்ராகமத்தோட புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஆமென். 10ஆம் வசனம் வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். ஆமா, நல்லா கவனிங்க. இரண்டாவதாக அக்கினி இந்த இடத்துல இறங்கும் போது, மோசேக்கு முட்செடியின் மூலமாக அக்கினி காரியத்துல கத்த தரிசனம் ஆகும்போது வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே உன்னை இந்த பூமியில பிறக்க வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கையா. உன்னை கொண்டு நான் என்ன பண்ண போறேன்? இஸ்ரவேல் ஜனங்களை, அடிமையா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை, பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்கு 400 வருஷமா சிறைப்பட்டு இருக்கிற என் ஜனங்களை நான் என்ன பண்ண போறேன்? விடுதலையாக்க போறேன். அதற்கு உன்னதான் நான் ரட்சகனாக தேர்ந்தெடுத்து இருக்கிறேன், உன்னதான் நான் லீடரா தேர்ந்தெடுத்து இருக்கிறேன், நீதான் என் சேனாபதி, நீதான் என் தளபதின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பிறப்பின் நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார்.
அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அக்கினி முதலா இருந்து நான் உங்களை சுற்றிலும் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம், உங்கள் நடுவில் மகிமையா இருப்பேன் என்று சொன்ன தெய்வம், இரண்டாவதாக நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன, ஆசீர்வாதம் என்ன? உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க பிறப்பின் நோக்கத்தை இன்றைக்கு அறிய வைக்க போகிறார். இந்த வருஷத்துல நீ எதற்காக இந்த பூமியில பிறந்த, உன்மேல் வைத்த என் நோக்கம் என்ன, சித்தம் என்ன, திட்டம் என்ன, உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்துல வெளிப்படுத்தி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. மோசேக்கு இரட்சகன் அழைப்பு கொடுத்தார். யோசேப்புக்கு இந்த உலகத்தை எல்லாரையும் போஷிக்கிற ஒரு கிருபையை கொடுத்தார். நாம சிம்சோனை பார்த்தோம். சிம்சோனுடைய வேலை என்ன? பெலிஸ்தியருடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி பாதுகாக்கிறது. கிதியோனுடைய வேலை என்ன? மீதியானுடைய கைக்கு இஸ்ரவேலுடைய எல்லா உடைமைகளும் பாதுகாப்பது. அதே போல என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. சிஸ்டர், உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. தம்பி, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்த அந்த வேலையை இந்த வருஷம் உங்களுக்கு அறியும்படியாக கர்த்தர் உங்களுக்கு சில தரிசனங்களை காட்டுவார், சில தரிசனங்களை கொடுப்பார். அவர் எப்படி அன்றைக்கு மோசேக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்ததை அவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாரோ, அதே போல என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறார்? உங்க மேல வச்சிருக்க தேவ சித்தத்தை வெளிப்படுத்த போறார். நீ எஸ்தரா, நீ தெபராளா, நீ தீர்க்கதரிசியா, எலிசபெத்தா, மரியாளா, நீ என்ன செய்ய போற? தேசத்துக்கு என்ன செய்ய போற? ஆண்டவருக்கு என்ன செய்ய போற? சபைக்கு என்ன செய்ய போற? உன் குடும்பத்துக்கு என்ன செய்ய போற? உன் இனத்துக்கு, ஜனத்துக்கு நீ என்ன செய்ய போற? அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட அழைப்பை உங்களுக்கு வெளிப்படுத்தி தரப்போகிறார். உங்கள் அழைப்பு உறுதிப்பட போகிறது. உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்த நோக்கம் உறுதிப்பட போகுது. கர்த்தர் அதை வெளிப்படுத்த போகிறார். எப்படி வெளிப்படுத்த போறாரு? தரிசனத்தின் மூலமா. சொல்லுங்க, அக்கினி தரிசனத்தின் மூலமா. சொல்லுங்க, அக்கினி தரிசனத்தின் மூலமா கர்த்தர் என்ன பண்ண போறாரு? வெளிப்படுத்தி கொடுக்க போகிறார். அந்த தரிசனம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அக்கினி பற்றி எரியும். அல்லேலூயா. அந்த அக்கினி தரிசனத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு என்ன பண்ணுவார்? அன்றைக்கு மோசேயோடு பேசினது போல கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் பேசுவார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பங்களும், இரவில் அவர்களை வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆமென். மூன்றாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அக்கினி வெளிப்படும் போது என்ன நடக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு பகலிலே தேவன் என்ன பண்ணாராம்? மேக ஸ்தம்பத்திலிருந்து அவங்களை வழி நடத்தினார். இரவில் அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணாரு? அவர்களை வழி நடத்தினார். எதற்காக வழி நடத்தினார்? அவங்க எந்த ஊருக்கு போகணுமோ, எந்த இடத்துல சேஃபாக தங்கணுமோ, எந்த இடத்துல என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்த காட்டி கொடுப்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணாரு? அக்கினி ஸ்தம்பத்திலே அவர்களுக்கு முன்பதாக சென்றார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக நான் உங்கள் நடுவில் என்ன பண்ண போகிறேன்? அக்கினி மதிலாக இருந்து நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்ன தேவன் எதுக்காக இருக்க போகிறார்? இந்த வருஷம் உங்களையும் என்னையும் வழி நடத்துவதற்காக, நம்முடைய குடும்பத்தை வழி நடத்துவதற்காக. எந்த வேலை செஞ்சால் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எங்கே போனால் என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும், எந்த வீட்டில் இருந்தால் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எந்த பிஸ்னஸ் செஞ்சால் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எந்த இடத்துல படித்தா என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எதை உடுத்தினா என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எந்த சாப்பாடு சாப்பிட்டா என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்குமோ அப்படிப்பட்ட மேலான காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால, அக்கினி வல்லமையினால நம்மோடு கூட இருந்து இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை வழி நடத்த போகிறார். நம்முடைய குடும்பத்தை வழி நடத்த போகிறார். நம்ம பிள்ளைகளை வழி நடத்த போகிறார். அதனால் நம்முடைய பிள்ளைகள் இனி தப்பி போவதில்லை, இடறுவதில்லை. ஏன்னா வெளிச்சம் குண்டு குடியை காட்டி கொடுத்துரும், படுகுடியை காட்டி கொடுத்துரும், வலையை காட்டி கொடுத்துரும், எல்லா சத்துருடைய கிரியைகளை காட்டி கொடுத்துரும். ஏன்னா உங்க கூட வர்றது யாரு? வானாதி வானங்களுக்குள்ளாத தேவன். அல்லேலூயா. அவர் அக்கினி ஸ்தம்பமாய் வந்தார். வேதத்தில் நீங்க வாசிங்கன்னா இந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் முதல்ல எந்த இடத்துல வெளிப்பட்டு தெரியுங்களா? செங்கடலாண்டதான் வெளிப்பட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க. செங்கடலாண்ட வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே வாசிங்க அந்த 4வது காரியம். அதுதான் வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. யாத்திராகமம் 14:24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து
எகிப்தியரின் சேனையை பார்த்து ஆமென். அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் கழலவும் என்ன பண்ணாரு? நல்லா கவனிச்சிங்களா ஐயா? நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை நிதானத்தை வாசிங்க. அதில் ஒன்று காரியத்தை உங்களுக்கு புரியும். என்னன்னா, அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்தோம், மேக ஸ்தம்பத்தில் இருந்தோம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, அதாவது யாரு? தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன பண்ணார்? யுத்தம் பண்ணார். எப்படி யுத்தம் பண்ணாரு? நல்லா கவனிங்க. அக்கினி ஸ்தம்பம் இப்போ குறுக்கால வந்துருச்சு. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எகிப்து அவங்களை எதிர்க்கிற ஜனத்துக்கு நடுவில் குறுக்கால வந்துட்டார். இப்போ யார் வந்துட்டார்? கர்த்தர் வந்துட்டார். தடுப்பு சுவரை போல வந்துட்டார். இப்போ நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு பாருங்க, அந்த மாதிரி வந்து நின்றுட்டார். இப்போ வந்து நின்ன உடனே இது வரைக்கும் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருந்த எதிரியோட குதிரை இப்போ என்ன ஆகிப்போச்சு? அப்படியே ஸ்லோ ஆகுது. என்னடானா, சக்கரம் கழலுது. அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். ஆமா, அங்க பார்த்தா அப்பதான் என்னது? அப்பு கண்டு வருது, குதிரை காலு உடையுது, திடீர்னு திசை மாறி போகுது, வண்டி தபான்னு உடையுது. என்னடான்னு பார்த்தா அப்பதான் தெரியுது கர்த்தர் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நல்லா கவனிச்சிங்க ஐயா. அக்கினி முதலா இருப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்க வார்த்தை? அந்த அக்கினி எதற்காக கொடுக்கிறாராம்? ஏன் அவர் நம்ம கூட அக்கினி முதலா இருக்க போறேன்னு சொன்னார்னா, சில எதிரிகளுக்கு அவர் வந்தாதான் பாடம் புரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்தாதான் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க? கண்டுட்டு ஓடுவாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், சில பேர் அப்படி தான் நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சில பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண வல்லமெல்லாம் பத்தாது. சில பிரச்சனைக்கு சில காரியங்கள் வெளிப்பட்டு தான் ஆகணும். ஆண்டவரே சொன்னார் பாருங்க, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலாண்டி வேற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. சில விஷயத்துக்கு கர்த்தர் வெளிப்பட்டாதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு விடுதலை. அதை தான் ஆண்டவர் சொன்னார். எகிப்தியர்களை போல, பார்வோனை போல நம்மை துரத்தி கொண்டு வந்து நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிற, நம்மை வேட்டையாட நினைக்கிற, நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற எல்லா சத்துருடைய கிரிகளை இந்த வருஷத்துல கர்த்தர் கலங்கடிக்க போகிறார். அல்லேலூயா. உன் குடும்பத்தை கலங்கடிக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளை கலங்கடிக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு அக்கினி முதலா இருந்து என்ன செய்ய போகிறேன்? உன் சத்துருக்களை கலங்கடிக்க போகிறேன்னு சொல்றார். உன் கடன் பிரச்சனை உன்னை கலங்கடித்து இருக்கலாம், உன் கடன் பிரச்சனை உன்னை விரட்டிக்கிட்டு வந்திருக்கலாம், உன் வியாதி உன்னை விரட்டிக்கிட்டு வந்திருக்கலாம், உன் போராட்டம் உன்னை விரட்டி வீடு வாசல் வரைக்கும் வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றா, உனக்கும் அதற்கும் நடுவில் நான் வந்து நிற்பேன். மதுலா நான் வந்து நின்று அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன், நான் நிர்மலமாக்குவேன், அதை ஒன்றும் இல்லாமல் செய்து உன்னை விடுதலையாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான்காவதாக அக்கினி மதிலாய் இருந்து நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவன் அக்கினி மதில் எதற்காக கொடுக்கிறார்? ஏன் இந்த பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்? சில போராட்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். சில கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். சில துன்மார்க்கமான சத்துருடைய போராட்டத்திலிருந்து, வலைகளிலிருந்து, கண்ணியிலிருந்து நம்மை தப்பிக்கும்படியாக கர்த்தரே நமக்கு துணையாக வந்து நிற்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற வருஷம். சொல்லுங்க, கர்த்தர் இந்த வருஷம் யுத்தம் பண்ணுகிற வருஷம். என் பிரச்சனைக்கு நடுவில் யார் வரப்போறாரு? ஆமாம், ஏசப்பா அக்கினி ஸ்தம்பமா வரப்போறாரு. சொல்லுங்க. ஆமாம், இந்த வருஷத்தில் என்ன பண்ண போறாரு? என் பிரச்சனைக்கு நடுவில், என் ப்ரமோஷனுக்கு நடுவில், என் உயர்வுக்கு நடுவில், எனக்கு இடையூறாக இருக்கிற எனக்கும் என் பிரச்சனைக்கு நடுவில் யார் வரப்போறாரு? ஏசப்பா அக்கினி ஸ்தம்பமாக வரப்போறாரு, அக்கினி மதிலாக வரப்போறாரு. அவர் வந்து என்ன பண்ண போறாரு? என்னை அலக்கழிக்கிற எல்லாத்தையும் அவர் என்ன பண்ண போறாரு? அலக்கழிக்க போறாரு, கலங்கடிக்க போறாரு, எனக்கு யுத்தம் பண்ண போறாரு, எனக்கு ஜெயம் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 19:18-19 வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடா இருந்தது. அது புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்காலம் சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். நல்லா கவனிச்சுங்க. மோசே பேசினான், இங்க ஏசப்பா என்ன பண்ணாரு? அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். இந்த வருஷம் அக்கினி மதிலா இருப்பேன்னு சொன்ன தேவன் அக்கினி மதிலா இருந்து உங்க கூட என்ன பண்ண போறாராம்? பேச போறாரு. அல்லேலூயா. ஐயோ, ஏசப்பா என் கூட பேச மாட்டாரு. எத்தனை பேர் ஏக்கமா இருந்தீங்க? இந்த வருஷம் அது நடக்க போகுது. அல்லேலூயா. நீங்க பேசுவீங்க, அவர் என்ன பண்ணுவாரு? வாக்குனால உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எந்த வாயால பேசுறீங்களோ அதே மாதிரி அவருக்கு ஒரு வாய் இருக்குல்ல, அந்த வாயிலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க?
ஏசப்பாவோட பேசணும்னு ஆசைப்படுறீங்களே, இந்த வருஷம் நடக்கும். அது இந்த வருஷம் நடக்கும். அவர் சொல்லிட்டார், வாக்கு கொடுத்தாருன்னா அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் வாக்கு மாறமான புத்திரன் அல்ல. அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். அப்ப இந்த வருஷம் என்ன பண்ண போறாரு? உங்களோட முகமுகமா பேச போறாரு. அல்லேலூயா. ஏசப்பா ஆபிரகாமோட பேசுனேன், என் கூட பேசினார் சொல்ல போறீங்க. அல்லேலூயா. உங்க பக்கத்து வீட்டில் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என்கிட்ட நேற்றுக்கு பேசினாருப்பா, இப்போ கூட காலைல பேசியிருந்தாரு. ஆபிரகாம பார்த்து வசனம் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அவங்களோட பேசிட்டு அழகாக எழுந்தருளி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கோம். நல்லா கவனிச்சு பாருங்க. தினந்தோறும் ஆதாமோட என்ன பண்ணார்? பகலில் குளிர்ச்சியான வேலையிலே கத்தர் ஆதாமோடு, ஆமாம், அவர் எப்போதும் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிற தெய்வம். நல்லா கவனி. கொஞ்சம் இடைவெளி வந்துருச்சு. இந்த வருஷம் அந்த இடைவெளி தூக்குறாரு. அல்லேலூயா. அந்த தடுக்கெல்லாம் தூக்குறாரு. நீங்களும் நானும் பேச முடியாத அளவுக்கு, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க முடியாதவளுக்கு நமக்கு காணப்படுகிற எல்லா இடையூறு இந்த வருஷம் டென்ட் தூக்குறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபை செய்கிறார். இன்னைக்கு நீங்க முழங்கால் போட்டா ஆண்டவர் உங்களோடு பேசுவதை கேட்க முடியும். கர்த்தர் அந்த கிருபை இந்த வருஷத்துல உங்களுக்கு பாராட்டுறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எத்தனை காரியம் கொடுத்தாரு? 5 காரியம் கொடுத்துருக்காரு. என்னென்ன கொடுத்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். 1, இந்த வருஷம் எனக்கு ஆண்டவர்னா கொடுக்க போறாரு. என் வாக்கு தத்த பூமி என்ன, எனக்கு என்னென்ன செய்ய போறார், என் பிள்ளைக்கு என்னென்ன செய்ய போறார், என் சந்ததிக்கு என்னென்ன செய்ய போறேன்னு ஆண்டவர் புட்டு வைக்க போறாரு. 2வது, என் மேல வச்சிருக்க நோக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? நான் எஸ்தரா இல்ல யாரு, சாமுவேலா இல்ல எலியாவா எலிசாவா, என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் பிறக்க வச்சாரு, நான் வனாந்தரத்தில் கூப்பிடுறவனு சத்தமா அப்படின்றத இந்த வருஷம் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? என் மேல வச்சிருக்க நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்த போறார். 3வது, ஆமா, என்னை வழி நடத்த போறார், என் குடும்பத்தை வழி நடத்த போறார், என் பிள்ளைகளை வழி நடத்த போறார். கர்த்தர் எனக்கு என் பிரச்சனைக்கு நடுவில் என்ன பண்ண போறாரு? நடுவா வந்து நிற்க போறார். 4வது என்ன பண்ண போறார்? என் எதிரிகளை கலங்கடிக்க போகிறார். என்ன பண்ண போறாரு? எதிரிகளை கலங்கடிக்க போகிறார். எனக்காக கர்த்தர் என்ன பண்ண போறாரு? யுத்தம் பண்ண போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடைசியா என்ன பார்த்தோம்? ஆண்டவரோட இனிமே நான் பேச போறேன். எனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் இனி எந்த திரைச்சலையும் கிடையாது. ஹல்லேலூயா. நான் கண்ணை முடிச்சா ஏசப்பாவோட பார்ப்பேன், அவரோட பேசுவேன். அவர் பேசுறது என் காதுல இனிமே கேட்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய கிருபை பாராட்டி இருக்கார், எவ்வளோ பெரிய தயவு பாராட்டி இருக்கிறார். எத்தனை பெரிய ஆச்சரியம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போய் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். துக்கத்தோடு வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே முகமுகமாய் பேசி இருக்கிறார். வேதனையோடு வந்த நமக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே கொடுத்திருக்கிறார். பழைய வருஷத்துல தீர்மானம் எடுத்த எனக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? புதிய வருஷத்துல ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உன்னதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அன்பு கொண்ட தெய்வம். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் அவரை துதிப்போமா? கொஞ்ச நேரம் அந்த புது வருஷத்துல கூட கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக அவரை நன்றியோடு துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. எல்லாரும் புது வருஷத்துல கூட இந்த முதல் நாள்ல கூட அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி பலிகளை எடுப்போமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. ஆமென், ஆமென், ஆமென். குற்றங்களை மன்னித்தாரே,
படுகொழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். படுகொழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. Praise the Lord, praise the Lord. எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகளை நன்றியோடு ஒரு நாளும் மறவாதே. மகிழ்ச்சியாக இந்த புது வருஷத்துல கூட என் தேவ பிள்ளை சந்தோஷமாய் அவரை துதி, மன மகிழ்ச்சியாய் துதி. கர்த்தர் நாங்களா இப்ப கேட்டார். உன் கண்ணீருக்கு பதில் கொடுத்திருக்கிறார், உன் வேதனைக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். நீ எதிர்பார்ப்போட வந்தாயே, கர்த்தர் உன்னோடு கூட முகமுகமாய் பேசி இருக்கிறார். ஆமென். ஓ ராதா சரதி அந்தர மந்தர வரதி அந்தரபா ரெமன தோஷ மக்கர வரதி அத்துர மனதா ரெமோ ஷமக்க மசியா ரதி அத்துர மனதா லகோ மசியா ஹரபா அமியாத்துர மனதா கரபரதியா ஓ மஹ ஷஹரதி அத்தர மனதா மகிமை. ஆமென். ஹalleluya. ராதா ஷரதி கரபரதியா ரியாத்துர மக்கப ஷமக்கர வரதி அந்தரபா. அக்கினி வெளிப்படுது. உனக்காக அக்கினி வெளிப்படுது. சில கசடுகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். சில அழுக்குகளை உன்னை விட்டு அகற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால ஹalleluya, ஹalleluya. மகிமை. கர்த்தருடைய அக்கினி உனக்காக கிரியை செய்கிறது. கர்த்தருடைய அக்கினி இதோ முதல் நாள் துவங்கின இந்த நிமிஷத்திலே உனக்காக அக்கினி போட வந்து அது இப்பொழுதே பற்றியை விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். உன்னை உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர் இதோ உன்னோடு கூட பேசுகிறார். ராதா ஷரதி அத்துர மக்கர வரதி அத்துர வலதா அமியாத்துர மகஷ லக்கே கோஸ்டிகான்சிலதபா யாக்கர வரதி அத்துர மஷபாக்கர வரதியா. மகிமை. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Amen. Thank you Jesus. மகிமை. அனிலாஜா ஓ ராதா ஷபக்கர வரதி அந்தர மலதா அபியோதர மக்கமஷி அலாபியா துர மனதா ஹஷே லெகஸ்டிகே மல ஹஷலவா லெபியால்தர மிஹதுர மக்கம ஷபராதி அந்தர. அக்கினி உனக்காக கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிகிறது. நீ கலங்காதே, நீ திகையாதே. கர்த்தருடைய அக்கினி உன் மதிலாய் இருக்கிறது. கர்த்தர் உனக்கு மதிலாய் இருக்கும்போது நீ கலங்காதே, நீ திகையாதே. காரியங்கள் கைகூடும். ஓ thank you Jesus. ராபா ஷவா கர வரதியா துர மலதா. மகிமை. ஆமென். Thank you Jesus. ஆமென். மகிமை தெய்வமே. வாக்கு மாறாதவரே. ஓ நன்றி ராஜா. எங்க பிள்ளைகளுக்கு காரியங்களை கைகூட பண்ணுங்க. ஓ ராதா ஷவா கர வரதியா துரமா அபியோதர மக்கர வரதியா துர பலதா சரதியா துர மக்கர வரதியா. Thank you Jesus. அக்கினி சுத்திகரிக்கிற அக்கினி, பலப்படுத்துகிற அக்கினி, பிசாசின் கிரியைகளை அழிக்கிற அக்கினி, எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை அழிக்கிற அக்கினி, உனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கிரியைகளை இயேசு சுட்டரிக்கிறார். இயேசு உனக்கு அனுகூலமான பாதையை காட்டுகிறார். Thank you Jesus. நன்றி ராஜா. Lena do hapa shabakara baradia. Lemi adur bihi shelek manadashaba. Lana kamachi mikema sidi sanala de triatura baladaba. Abakama shibi alaka mashi. Amya kobo baladia tura maladashaba kara baradia. Lena do karada shaladia. Mahe to kamashi hawarala dia tarama. Nakado basha lai kabaradia turama. Lakaradia turama hasho. Amya ko lama ka ki tura
பார்ப்பாய், நீ பார்ப்பாய், நீ மகிமை பார்ப்பாய். நான் உன் கூட இருக்கிறத பார்ப்பாய், உன் பிள்ளைகளோடு இருக்கிறத பார்ப்பாய், உன் காரியங்களோடு இருப்பதை பார்ப்பாய். ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. ஓ ராதா ஷபாக்கர பரதியா அபியோதர வாக்கரபா. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். யாத்துர பலதா ஷமாக்கர பரதியா நேனதோக்கர பரதியா துரமனதா அபியோதா காஷ்யா அமெக்கோமசிலி லோலா ஹாத்தியாத்துர பலதியாத்துரமா அபியோதர மக்கபா ஷபாக்க பரதியா நேனதோ லாதா ஷபாக்கர பரதியா அந்தரபா. ஓ உன் கண்ணீருக்கு நான் பதிலை கொடுக்கிறேன். ரெபியோதரமா ஷபாக்கர பரதியா அந்தரபா அபியோதர மனதா ஷராதியாத்துர மனதா நேனதோ ஷபாக்க பாஸ்டி நந்தோ லபா கமஷியா அப்லானோதோ கம கமஷிலே கொலபலாதியா அபியாதரப ஷபாக்கர பரதியா அந்தரபா. ஓ ஹalleluya. இதோ நான் உன் நடுவில் இருக்கிறேன், உன் நடுவில் இருக்கிறேன். நீ கலங்காதே, நீ கலங்காதே, நீ கலங்காதே. உன் தேவன் உன் நடுவில் இருக்கிறார். ரியாத்துர மனதா ஷபாக்கர பரதியா. மகிமையின் தெய்வம் அவர், மகிமையின் தெய்வம் அவர், மகிமையின் தெய்வம் அவர். ரபா ஷபாக்கர பரதியா. நிச்சயமாய் 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 இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ரபா ஷபாக்கர பரதியா லாடோ ஷலக்கனமனதியா துரமனதா ஹலது துபா ஷிபிகா பரதியா துரமனதா லெமனதோ கமாஷி பலதியா துரமனதா. உன்னை சுத்தமாக்குகிற அக்கினி, உன்னை சுத்திகரிக்கிற அக்கினி, உன்னை சுத்திகரிக்கிற அக்கினி இது, இது சுத்திகரிக்கிற அக்கினி இது. உனக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்கை இயேசு இன்றைக்கு சுத்திகரிக்கிறா. மௌஷமே காமஸ்டியான் தரபாலா அபராதியா துரமனதா ஷபாக்கர பரதியா லெபாவு ஷிமிகாஸ்டின் லெமனதோ ஹாஷபா ஹாசோ பரபரதியா தரபா. Thank you Lord Jesus Christ. Oh hallelujah. நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா ஆண்டவருக்கு, நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. இங்க இருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ரிபியா ஷமக்கமஸ்டியலதியா துரமலதா அபியோதர மக்கர பரதியா துரமலதா அபௌ ஷபாக்கர பரதியா துரமனதா லெனதோ லா ஷராதியா துரபக்கர பரதியா அந்தரபா. மகிமையின் தெய்வம் அவர், மகிமையின் தெய்வம் அவர். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவா, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வா. கர்த்தருடைய பர்வதத்துல, கர்த்தருடைய பர்வதத்துல, கர்த்தருடைய பர்வதத்துல அது பார்த்து கொள்ளப்படும். ராதா ஷபாக்கர மனதா. Thank you Jesus. Amen. 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 Hallelujah. இதுவரை உன்னை நடத்தினேன், இனிமேல் உன்னை நான் நடத்துவேன். Oh, thank you Jesus. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus.